எங்க மீனவனை பிடிக்கும் போது தடுத்து காப்பாற்றியது இந்திய கடற்படை ராணுவம் என்று யாராவது இந்த தைரியத்தில் சுட்டுக் கொள்றான். இவ்வளவு பெரிய ராணுவம், அவன் நாட்டு ராணுவம் இங்க நிக்குது. அவன் நாட்டு மீனவனை, அவன் நாட்டு குடியை நம்ம சுட்டா பிரச்சனை அப்படிங்கறது அந்த அவனுக்கு வரல இல்ல, இந்த பயம் இல்ல. என்னை சுட்டுக் கொள்ற ராணுவத்துக்கு நீ தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குற, என் படகை பறிச்சு வச்சுக்கிற நாட்டுக்கு நீ போர்க்கப்பல் பறிச்சு கொடுக்குற, அப்ப எனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னா இப்ப ஒருவேளை நான் எங்க கிட்ட ஆட்சி இருக்கு, என் மீனவனை தொற்றுவானான்னு சரி ஒரு நாள் நடந்துருது, நீ தொற்றுட்டோம். அப்புறம் நீ என்கிட்ட வந்து இந்த பேட்டி கேளுங்க, தொற்றுட்டோம். அவன் சரியான ஆன்மகன் தானே, அவன் பெரிய நாடு ராணுவம் எல்லாம் வச்சிருக்கானே, என் மீனவனை தொற்றுட்டோம். கேட்க ஆள் இல்ல, எல்லை தாண்டி வர்றோம். சரி நான் ஒத்துக்கிறேன். கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க, வர்றாங்களா இல்லையா, போறாங்களா இல்லையா? ஏன் அவங்க கைது செய்யப்படுறதில்ல? ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறதில்ல, வலை அறுக்கப்படுறதில்ல, அந்த மீனவர்கள் சுடப்படுறதில்ல? ஏன்? ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், எனக்கு 60 ஆண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்கான். அதான் இங்க பிரச்சனை.